Hello everyone. இந்த லெக்சர்ல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா பேசிக் மேத்ஸ் டிஃப்ரென்ஷியேஷன் ட்ரிக்னாமெட்ரி பார்க்கலன்னா பார்த்துட்டு வந்துருங்க. இது ட்ரிக்னாமெட்ரியோட அடுத்த டாபிக், தட் இஸ் டிஃப்ரென்ஷியேஷன். திஸ் இஸ் ஃபார் நீட் ஆஸ்பிரன்ஸ் அண்டு ஜேடபிள்யூ ஆஸ்பிரன்ஸ். ஓகே ஃபைன், வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து டிஃப்ரென்ஷியேஷனில் வாட் இஸ் ஃபங்க்ஷன்ஸ். ஓகேவா? ஃபங்க்ஷன் பார்க்குறதுக்கு முன்னாடி அதில் இருக்கிற வாட் இஸ் கான்ஸ்டன்ட் அப்படின்னா என்ன, இது ரொம்ப ஈஸி, எல்லாருக்குமே தெரிஞ்சது தான். A quantity whose value does not change in any mathematical operation is known as constant quantity. அப்படின்னா என்ன சார்? ஃபார் எக்ஸாம்பிள், இஃப் ஐ சே பை, பைனா என்ன வேல்யூ? 3.14. இல்லை அப்படின்னா யூ கேன் சே 22/7 அப்படி சொல்லுவோமா? ஸோ இந்த வேல்யூ எங்கேயுமே நமக்கு மாற போகிறதே கிடையாது, பிகாஸ் இட் இஸ் அ கான்ஸ்டன்ட். கரெக்டு தானே? இட் இஸ் அ கான்ஸ்டன்ட், இதோட வேல்யூ நமக்கு மாற போகிறதே கிடையாது. இட் இஸ் அ பெஸ்ட் எக்ஸாம்பிள் ஆஃப் அ கான்ஸ்டன்ட். ஓகே ஃபைன். அதுக்கப்புறம் வாட் இஸ் அ வேரியபிள்? அ வேரியபிள் அப்படின்னா என்ன? அ குவான்டிட்டி whose வேல்யூ கேன் சேஞ்ச் இஸ் known as வேரியபிள் குவான்டிட்டி. சரி, ஓகே. அப்படின்னா என்ன அப்படின்னா, சில சம்மில் நீங்களே பார்த்துருப்பீங்க, சம்டைம்ஸ் என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா எக்ஸ்ன்னு சொல்லியிருப்பாங்க, இல்லை ஒய் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க, இசட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க, அப்படி சொல்லிட்டே போவாங்க. அப்போ அந்த வேல்யூஸ் என்ன வேணால் போட்டுக்கலாம், இதோட ஆன்சர் என்ன வேணால் வரலாம், வேரியபிளோட ஆன்சர் என்ன வேணால் வேரி ஆகிக்கிட்டே இருக்கலாம். சம்டைம்ஸ் அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா எக்ஸோட வேல்யூ 1லேருந்து 10க்குள்ள எது வேணால் இருக்கலாம். ஓகே, அந்த ஆன்சர் எது வேணால் இருக்கலாம். அதே மாதிரி ஒய் வந்து 10லேருந்து 20க்குள்ள, அந்த மாதிரி எது வேணால் இருக்கலாம். ஸோ வேரியபிள் அப்படின்றது அதோட வேல்யூ வந்து கான்ஸ்டன்ட் கிடையாது, எந்த வேல்யூவாக வேணால் இருக்கலாம். ஓகே, அதோட நம்ம எக்ஸாம்பிள் கூட நம்ம சால்வ் பண்ணுவோம், அப்போ இன்னும் கொஞ்சம் கிளியராக புரியும் நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னு. அதுக்கப்புறம் a quantity y is known as the function of a variable x. அப்படின்னா a quantity y இங்கே எழுதியிருக்கிறேன், is known as a function of a variable x, அதாவது function of variable x, இப்படி தான் எழுதணும் இதை. அதோட மீனிங் என்ன சார்? what it is saying அப்படின்னா, இந்த எக்ஸோட வேல்யூ நமக்கு சேஞ்ச் ஆச்சு அப்படின்னா ஒய்யோட வேல்யூ நமக்கு சேஞ்ச் ஆகும். ஓகே, if x value changes, then my y value also changes. இதோட எக்ஸாம்பிள் அப்படி பார்த்தோம் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் நான் இங்கே நின்றுட்டு இருக்கேன்னு வச்சுப்போம், இந்த டைரக்ஷனில் போகிறேன், அண்ட் லெட்ஸ் சே y is my distance traveled. டிஸ்டன்ஸ் ட்ராவல் பண்ண போகிறேன், அதாவது இது என்னோட 1 மீட்டர், இது என்னோட 5 மீட்டர். ஓகே, இதில் வந்து நான் y அப்படின்னு வச்சுக்கிறேன், டயத்தை நான் எக்ஸ்ன்னு வச்சுக்கிறேன், என்னோட டயத்தை நான் எக்ஸ்ன்னு வச்சுக்கிறேன். ஓகேவா? நான் என்ன பண்ணியிருக்கேன், ஒய்ன்றது என்னோட டிஸ்டன்ஸ், அதை வந்து 5 மீட்டர், 1 மீட்டர்லேருந்து 5 மீட்டர் வரைக்கும் இருக்குது. இப்போ நான் ஒரு கொஸ்டின் கேட்குறேன். ஸோ ஓகே, மொத்தமாக போகிறதுக்கு நமக்கு வந்து ஒரு 0 செகண்ட், ஸ்டார்ட் பண்ணுறப்ப 0 செகண்ட், முடிகிறப்ப எனக்கு ஒரு 5 செகண்ட் ஆகுது அப்படின்னு வச்சுப்போம். அதாவது 1 மீட்டரில் ஸ்டார்ட் பண்ணுறேன், போய்கிட்டே இருக்கேன் 5 மீட்டர் வரைக்கும். ஓகே, அதே மாதிரி 0 செகண்டில் ஸ்டார்ட் பண்ணி 5 செகண்டில் நான் முடிக்க போகிறேன். ஓகே, ஓகே, 1 மீட்டரில் ஸ்டார்ட் பண்ணி 5 மீட்டரில் போய் முடிக்க போகிறேன். ஸ்டார்டிங் டைம் வந்து 0 செகண்ட்ஸ், 5 செகண்ட் வரைக்கும் போகிறேன். இப்போ நான் இங்கே போகிறப்ப என்னோட எக்ஸ் வேல்யூ டயத்தை பொறுத்து என்னோட டிஸ்டன்ஸும் சேஞ்ச் ஆக போகுது, இல்லை டிஸ்டன்ஸை பொறுத்து என்னோட டைமும் சேஞ்ச் ஆகுது. அப்போ நான் என்ன சொல்லலாம், ஒய் இஸ் மை டிஸ்டன்ஸ், இட் இஸ் சேஞ்சிங் வித் ரெஸ்பெக்ட் டு த டைம். நான் 2 செகண்டில் எங்கேப்பா இருந்தேன் அப்படின்னு கேட்டால் நான் 2 மீட்டர் அப்படின்னு சொல்லுவேன். 3 செகண்டில் எங்கே இருந்தேன் அப்படின்னு கேட்டேன்னா நான் 3 மீட்டரில் இருந்தேன் அப்படின்னு சொல்லுவேன். ஸோ இப்போ என்ன ஆகுது, x is a function of y. ஓகே, அப்படின்னா இங்கே எக்ஸை வந்து நம்ம டைம் அப்படின்னு அஸ்யூம் பண்ணோம், இதை வந்து டிஸ்டன்ஸ் அப்படின்னு அஸ்யூம் பண்ணோம். ஸோ எப்படி சேஞ்ச் ஆகுதுன்னு இப்போ உங்களுக்கே ஒரு ஐடியா கிடச்சிருக்கும் நான் சொல்கிறத வச்சு. ஓகே, 1 செகண்டில் எங்கேப்பா இருந்தேன், 1 மீட்டரில் இருந்தேன், இல்லை 2 மீட்டரில் இருந்தேன்னு சொல்லுவீங்களா? 1 செகண்டில் நான் எவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணியிருப்பேன், 1 செகண்டில் நான் 2 மீட்டர் ட்ராவல் பண்ணியிருப்பேன். அப்போ 5 மீட்டர் ட்ராவல் பண்ணால் எனக்கு எவ்வளோ நேரம் ஆகுது? ஓகே, இட் இஸ் வெரி சிம்பிள். லைக் நான் என்ன சொல்கிறேன்னு உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். இப்போ எக்ஸோட வேல்யூ எனக்கு சேஞ்ச் ஆகுது, 0 செகண்ட், 1 செகண்ட், 2 செகண்ட், 3 செகண்ட், 4 செகண்ட், 5 செகண்ட் அப்படின்னு சேஞ்ச் ஆகிட்டே போகிறப்ப என்னோட ஒய்யோட வேல்யூ எப்படி சேஞ்ச் ஆகும், 1 மீட்டர், 2 மீட்டர், 3 மீட்டர், 4 மீட்டர், 5 மீட்டர் அப்படின்னு சேஞ்ச் ஆகிக்கிட்டே போகுது. ஓகே, we will see one example question. Now you will understand.
ஸோ y இஸ் அ ஃபங்க்ஷன் ஆஃப் எக்ஸா, y இஸ் அ ஃபங்க்ஷன் ஆஃப் எக்ஸ்னா எப்படி இருக்கு, இப்படி இருக்கு, y இஸ் அ ஃபங்க்ஷன் ஆஃப் எக்ஸ். ஸோ இப்போ நான் என்னோட எக்ஸ் வேல்யூ சேஞ்ச் ஆச்சு அப்படின்னா நான் ஒய்யோட வேல்யூ சேஞ்ச் ஆக போகுது. ஓகே ஃபைன். இப்போ எக்ஸோட வேல்யூ என்ன கொடுத்துருக்காங்க, எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 1ன்னு கொடுத்துருக்காங்க. அண்ட் தே ஆர் ஆஸ்கிங் ஒய், வாட் இஸ் ஒய் இஸ் ஈக்குவல் டு வாட், ஒய்யோட வேல்யூ என்ன. இட் இஸ் வெரி சிம்பிள், ஒய் அப்படின்னு போட்டுக்கோங்க, 3 எழுதிக்கோங்க. எக்ஸ் ஸ்கொயருக்கு பதிலாக எக்ஸ் 1 ஸ்கொயர் ப்ளஸ் 7 இன்ட்டு எக்ஸுக்கு பதிலாக 1 ப்ளஸ் 2. ஓகே, விச் இஸ் ஈக்குவல் டு, இது என்ன வரும் எனக்கு, 3 plus 7 plus 2. It is nothing but 12. I hope you understand this one. This is very easy. சரி, ஓகே. இப்போ வந்து x is equal to 2 அப்படின்னு இருக்குதுன்னு வச்சுப்போம். If x is equal to 2, x is equal to 2, then what is the y? அப்படி கேட்குறாங்க. ஓகே, this is the first question, this is the second question. இப்போ நான் என்ன பண்ணணும், y which is equal to 3 into 2 square, அதாவது xக்கு பதிலாக இந்த 2 போட்டுக்கோங்க எல்லா இடத்துலையும், 7 into 2 plus 2, which is equal to 3 into 4 3 into 4 plus 7 2s are 14 plus 2. Okay, so 12 plus 14 plus 2. Okay, so 14 plus 14, that is nothing but 28. புரியுதா நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னு? ஐ ஹோப் திஸ் இஸ் கிளியர். இதுதான் ஃபங்க்ஷன் ஆஃப் ஒய் வந்து ஃபங்க்ஷன் ஆஃப் எக்ஸ் அப்படின்னா எக்ஸை பொறுத்து ஒய் சேஞ்ச் ஆகும், அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. ஓகே, அதே மாதிரி நான் ஓகே நெக்ஸ்ட் நம்ம ஃபிசிக்கல் மீனிங் ஆஃப் டிஒய் பை டிஎக்ஸ் அப்படின்னா என்னன்னு பார்ப்போம். ஏன்னா இந்த டிஒய் பை டிஎக்ஸ் தான் இதுக்கப்புறம் இன்டகிரேஷன் ஃபுல்லாக அப்படி தான் வரப்போகுது. ஈவன் இன் ஃபிசிக்ஸில் வந்து முக்கால்வாசி இந்த டிஃப்ரென்ஷியேஷன் இன்டகிரேஷன் வந்து நிறைய இடத்துல ஆக்குபை பண்ணிக்கும். ஓகேவா, இது தெரியல அப்படின்னா அங்கே ரொம்ப கஷ்டமாக போயிடும். ஸோ இப்போவே தெரிஞ்சுக்கோங்க. டிஒய் பை டிஎக்ஸோட மீனிங் என்னன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி உங்களுக்கு தெரிஞ்ச ஒன்று சொல்கிறேன். யூ நோ வாட் இஸ் ஆவரேஜ், ரைட்? ஆவரேஜ் அப்படின்னா அதோட மீனிங் என்னன்னு தெரிஞ்சிருக்கும். ஆவரேஜ் இஸ் நத்திங் பட் ஒரு 10 பேர் இருக்காங்கன்னு வச்சுப்போம். 10 பேருமே ஒரு 10 கிலோ இருக்காங்க. 10 பேர் 10 கிலோ இருக்காங்க. ஸோ வாட் இஸ் தேர் ஆவரேஜ் வெயிட் அப்படின்னு கேட்டால் நீங்கள் என்ன பண்ணுவீங்க? 10 பேர் 10 கிலோ இருக்காங்க. வாட் இஸ் தேர் ஆவரேஜ் வெயிட் அப்படின்னா எல்லாத்தையும் ஆட் பண்ணி ஆட் எவ்ரி திங் அண்ட் டிவைடட் பை 10 அப்படின்னு போடுவீங்களா? கரெக்ட். ஸோ அங்கே நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஆவரேஜ் இஸ் நத்திங் பட் rate of change of y, rate of change of y with respect to x. என்ன சார் சொல்றீங்க அப்படின்னா, இப்போ y வந்து என்னோட வெயிட் அப்படின்னு வச்சுப்போம். சரியா, xன்றது நம்பர் ஆஃப் பர்சன்ஸ். லெட்ஸ் சே y இஸ் மை வெயிட். சும்மா எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். ஓகே, இது வந்து ஒரு நம்பர் ஆஃப் பர்சன்ஸ். ஸோ எல்லாத்தோட வெயிட்டையும் ஆட் பண்ணி நான் வந்து நம்பர் ஆஃப் பர்சனை வச்சு டிவைட் பண்ணதுனால எனக்கு ஆவரேஜ் கிடச்சிச்சு. இப்போ நீங்களே யோசிச்சு பாருங்க, ஒருத்தன் அதிகமாகறான் இல்லை கம்மியாகிறான் அப்படின்னா இட் இஸ் டைரக்ட்லி அஃபெக்டிங் த ஒய். ஏதாவது ஒருத்தன் அதிகமாச்சு அப்படின்னா இன்னொரு 10 கிலோ நான் போட போகிறேன், இங்கே +1 போடுவேன். கரெக்டாக, இங்கே மாறுனுச்சு அப்படின்னா இங்கேயும் மாறும், எக்ஸ் மாறினா ஒய்யும் மாறும். கரெக்டு தானே? ஓகே, இந்த கான்செப்ட் எல்லாருக்குமே புரிஞ்சிருக்கும் இப்போ நான் என்ன சொல்கிறேன்னு. ஸோ தட் இஸ் நத்திங் பட் மை ஆவரேஜ். ஸோ அதை நம்ம இப்படியும் சொல்லலாம், தட் இஸ் நத்திங் பட் தி ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் ஒய் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ். சரி, ஓகே. ஸோ நம்ம டைரெக்டாக ஃபிசிக்ஸில் நம்ம அடிக்கடி வெலாசிட்டி அப்படின்ற ஒரு வார்த்தை யூஸ் பண்ணுவோம். ஓகே, ஆவரேஜ் வெலாசிட்டின்னு வேறு யூஸ் பண்ணுவோம். ஆவரேஜ் வெலாசிட்டினா ஒன்றுமே கிடையாது, இட் இஸ் லைக் ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் டிஸ்பிளேஸ்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ டயத்தை பொறுத்து என்னோட டிஸ்பிளேஸ்மெண்ட் மாறப்போகுது. இட் இஸ் நாட் டிஸ்டன்ஸ், இட் இஸ் டிஸ்பிளேஸ்மெண்ட். ஓகே, வெலாசிட்டின்றது டிஸ்பிளேஸ்மெண்ட். ஓகே, டிஸ்பிளேஸ்மெண்ட் இது டைம். ஓகேவா, ஆவரேஜ் அப்படின்னா என்ன சார்? இங்கே இருக்கேன்னா ஏன்ற ஒரு ஆள், சரி, ஏன்ற ஒரு பொசிஷன்லேருந்து பீன்ற இன்னொரு பொசிஷனுக்கு இவன் போகிறான், இங்கேருந்து இங்கே போகிறான். ஸோ டிஸ்பிளேஸ்மெண்ட் இஸ் எஸ் ஹியர், இங்கேருந்து இது வரைக்கும் நமக்கு எஸ். சரி, வாட் இஸ் த டைம் டேக்கன்? ஸோ இட் ஹேஸ் டேக்கன் சம் டைம் டி. ஸோ இனிஷியல் டைம் இங்கே டிஐ, இங்கே ஃபைனல் டைம் டிஎஃப், இங்கே இனிஷியல் பொசிஷன் எஸ்ஐ, இது எஸ்எஃப் அப்படின்னு வச்சுக்கலாம். So what is the average velocity அப்படின்னா total displacement divided by total time, that is rate of change of delta S ஓட மீனிங் என்ன? SF minus SI divided by TF minus TI.
சரி சார், இதுக்கும் இங்கே நீங்கள் டிஒய் பை டிஎக்ஸுக்கும் என்ன சார் சம்மந்தம் அப்படின்னா, இதுதான் டிஒய் பை டிஎக்ஸ் அப்படின்னு சொன்னால் நம்புவீங்களா? உண்மையிலே இதுதான் டிஒய் பை டிஎக்ஸ். ஓகேவா? என்ன சார் சொல்கிறீங்க? எஸ், ஐ வில் டெல் யூ தட் ஒன் செகண்ட். லெட்ஸ் சி. ஆவரேஜ் அப்படின்னு சொன்னேன்னா, இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, என்னோட டெல்டா ஒய் டிவைடட் பை டெல்டா எக்ஸ், அதாவது இது என்னோட டெல்டா ஒய், இது என்னோட டெல்டா எக்ஸ். இங்கே இதை ஆவரேஜ் அப்படின்னு சொன்னேன். இப்போ இங்கே என்ன பண்ண போகிறேன்னா, என்னோட லிமிட் டெல்டா எக்ஸ் டென்ஸ் டு 0. டென்ஸ் டு 0ன்றதுக்கும் ஈக்குவல் டு 0ன்றதுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. அதை ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கோங்க. டென்ஸ் டு 0 அப்படின்னா இட் இஸ் அபவுட் டு பிகம் 0, இட் இஸ் நாட் 0. ஓகே, டென்ஸ் டு 0 அப்படின்னா இட் இஸ் நாட் 0, இட் இஸ் அபவுட் டு பிகம் 0. அப்படின்னா என்ன மீனிங்? ஐ வில் டெல் யூ. ஸோ இந்த டிஸ்டன்ஸ் ஏ டு பி அப்படி சொன்னேன்னா, ஏ டு பி சொன்னேன், இதோட ஆவரேஜ் வெலாசிட்டி நம்ம கண்டுபிடிச்சோம் இங்கே. சரி, ஓகே. இந்த இடத்துல என்னோட வெலாசிட்டி என்ன? அதாவது இங்கே ஒரு லைன் போடுறேன்னு வச்சுப்போம். இந்த லைனில் ரொம்ப 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 மெல்லீஸாக இருக்க போகுது. ஸோ இங்கே எனக்கு எஸ்ஐ இருக்கும், இங்கே எனக்கு எஸ்எஃப் இருக்கும். அதாவது இந்த பாயிண்ட், இந்த பாயிண்ட். என்ன சார் ரொம்ப கம்மியாக இருக்கே அப்படின்னா, அதுதான் என்னோட டெல்டா எக்ஸ் டென்ஸ் டு 0ன்றதுக்கு மீனிங். ஓகே, ரொம்ப குட்டியோண்டு ஒரு பாயிண்ட் அது. சரியா? பட் அதுக்கும் ஒரு டெல்டா எக்ஸ் இருக்க தானே செய்யும். தெர் வில் பி அ சேஞ்ச் இன் டிஸ்டன்ஸ் இன் தட் பர்டிகுலர் ஸ்மால் ஸ்ட்ரிப். கரெக்டு தானே? ஸோ அதுதான் நம்ம டெல்டா எக்ஸ் டென்ஸ் டு 0 அப்படின்னு சொல்கிறோம். அதை இப்படி எழுதுறதுக்கு பதிலாக டிஒய் பை டிஎக்ஸ் அப்படின்னு நம்ம எழுதுகிறோம். ஓகே, இதோட மீனிங் என்ன அப்படின்னா, வெரி ஸ்மால், இட் இஸ் அ வெரி ஸ்மால் சேஞ்ச் இன் y with respect to very small change in x. இங்கே வந்து சேஞ்ச் இன் எஸ் டிவைட் பை சேஞ்ச் இன் டீன்னு சொன்னேன். இங்கே வந்து வெரி ஸ்மால், வெரி வெரி ஸ்மால், ரொம்ப சேஞ்ச். அதாவது அதோட சேஞ்சை பார்த்தீங்க தானே, இங்கேருந்து எனக்கு இங்கே போகுது, அவ்வளோதான். அந்த சேஞ்சை பற்றி படிக்கிறது தான் நம்மளோட டிஒய் பை டிஎக்ஸ். ஐ ஹோப் யூ அண்டர்ஸ்டாண்ட் நவ். சரி சார், இப்போ இதுக்கு வந்து வெலாசிட்டி என்ன எழுதுவீங்க? இதுக்கு என்ன வெலாசிட்டி, என்ன ஃபார்முலா வரும் சொல்லுங்கள் பார்ப்போம். ஸோ வெலாசிட்டி இஸ் ஈக்குவல் டு dy divided by dx is nothing but change in displacement divided by change in time. டயத்தை பொறுத்து நம்மளோட டிஸ்பிளேஸ்மெண்ட் பாருதா? ஆனால் எப்படி மாறுது நமக்கு? ரொம்ப சின்னதாக இந்த இடத்துல ஒரு கோடு போட்டேன்னா எனக்கு என்ன வரும்? இது என்னோட டிஎஸ், சேஞ்ச் இன் டிஸ்பிளேஸ்மெண்ட், இதோட சேஞ்ச் இன் டைம் ஏபி. ஐ ஹோப் யூ அண்டர்ஸ்டாண்ட் வாட் ஐ எம் ட்ரைங் டு சே. ஆனால் இந்த வெலாசிட்டியை நம்ம என்ன சொல்லணும் அப்படின்னா, it is nothing but instantaneous velocity. Instantaneous velocity. So the meaning of it is, instantaneous velocity or the meaning, at this particular moment, what is my velocity? At this particular moment, what is my velocity? Moment and instant ரெண்டுமே ஒன்று தானே. இன்ஸ்டன்ட் அப்படின்னா என்ன? அந்த இடத்துல. மொமெண்ட் அப்படின்னா அந்த மொமெண்ட்ல, அதுதானே சொல்லுவாங்க. ஸோ தட் இஸ் நத்திங் பட் மை டிஎஸ் பை டிடி. ஓகே, ஐ ஹோப் யூ அண்டர்ஸ்டாண்ட் திஸ் ஒன். ஓகே, இதை வந்து இது எதோட ஈக்குவல் அப்படின்னா, லிமிட் டெல்டா டி டென்ஸ் டு 0, ஸோ டெல்டா வி டிவைடட் பை டெல்டா டி. ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு மை திஸ் ஒன். ஐ ஹோப் யூ அண்டர்ஸ்டாண்ட் வாட் ஐ எம் சேயிங். ஓகே, அடுத்து நம்ம இம்பார்ட்டன்ட் தியோரம்ஸ் என்னன்னு பார்ப்போம். அதுக்கப்புறம் இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் என்ன வரும், அதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் என்ன வரும். வெரி சிம்பிள், ஐ வில் டெல் யூ. சின்ற ஒரு கான்ஸ்டண்ட்டை நான் டி பை டிஎக்ஸை வச்சு டிஃப்ரென்ஷியேட் பண்ணேன்னு வச்சுக்கோ. ஜென்ரலாக என்ன டேர்ம் யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா, சியை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் என்ன வரும், சியை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 0 சார். எப்படி? சி இஸ் அ கான்ஸ்டன்ட். ஃபார் எக்ஸாம்பிள், கான்ஸ்டன்ட்னா என்னென்ன சொன்னேன். ஃபார் எக்ஸாம்பிள், பையை இப்போ நான் டிஃப்ரென்ஷியேட் பண்ணேன்னு வச்சுப்போம். பையோட வேல்யூ 3.14. அதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் எனக்கு 0 வரும். ஓகே, இன்னொரு எக்ஸாம்பிள், 2ன்ற ஒரு நம்பர், அதை நான் டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் எனக்கு என்ன வரும்? இட் வில் பிகம் 0. 3ன்ற இன்னொரு நம்பர், அதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் நமக்கு என்ன வரும்? 0. எனி கான்ஸ்டன்ட், இஃப் யூ டிஃப்ரென்ஷியேட் த ஆன்சர் வில் பி 0. ஓகே, இப்போ y which is equal to cx அப்படின்னு இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள், லெட் மீ ரைட் கான்ஸ்டன்ட்டை நான் வந்து 2ன்னு வச்சுக்கிறேன், uன்னு வச்சுக்கிறேன். ஓகே, y which is equal to இப்படி இருக்கு. இதை நான் டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் எனக்கு என்ன வரும் அப்படின்னா, dy by dx is equal to d into 2u divided by dx. இப்படி வருமா?
ஸோ இந்த 2ன்றது கான்ஸ்டன்ட், அதை வெளியில் எழுதிட்டு du divided by dx மட்டும் எழுதணும். இந்த இடத்துல 0 போட்டக்கூடாது. ஓகே, this is by definition you should not put 0 there. Understood? ஓகே, ஸோ இதோட ஃபார்முலா இது. ஓகே, அதுதான் இங்கே எழுதியிருக்காங்க. d by dx of cu is equal to c into du by dx. இங்கே நான் cக்கு பதிலாக என்ன எழுதுனா 2 அப்படின்னு எழுதியிருக்கேன். சிம்பிள். இப்போ y which is equal to uவின்னு இருக்கு. uவின்றது they are functions of x. அப்படின்னா என்ன அர்த்தம்? u is a function of x, v is also a function of x. Okay, for example u ஓட வேல்யூ ஒரு x ஸ்கொயர் இருக்கலாம், இதோட வேல்யூ ஒரு x கியூப் இருக்கலாம், என்ன வேணா இருக்கலாம். அதை எப்படி சார் டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறது அப்படின்னா you have to differentiate like this: u into dv by dx, அதுக்கப்புறம் v into du by dx. இதை இன்னொரு விதமாக எப்படி எழுதுவாங்க அப்படின்னா u v dash plus v u dash அப்படின்னு எழுதுவாங்க. ஓகே, uv-யை நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணோம் அப்படின்னா the answer will be uv dash plus vu dash அப்படின்னு வரும். You have to remember this one. இதோட எக்ஸாம்பிள்ஸ் நம்ம சால்வ் பண்ணுவோம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. we will solve some example. சரி, இதே நம்ம எக்ஸாம்பிளாக எடுத்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. let's take this one. uக்கு வந்து x ஸ்கொயர் இருக்குது, ஆனால் உங்களுக்கு x ஸ்கொயர் எப்படி டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறதுன்னு தெரியாதே. ஸோ we will see in the further slide. அதை நம்ம பார்த்துட்டு இந்த எக்ஸாம்பிள் பார்ப்போம். சரி, y which is equal to u by v இருக்கு. It is not uv, it is u by v. It is u divided by v, where both are அதே மாதிரி u is a function of x and v is a function of x. ஸோ நம்ம ஆல்ரெடி x ஸ்கொயர் x கியூப்னு எக்ஸாம்பிளுக்கு எழுதிக்கிட்டோம். ஃபார் எக்ஸாம்பிள் ஓகே. ஸோ u by v இருந்துச்சு அப்படின்னா எப்படி எழுதணும்? v du by dx, that is nothing but v u dash dash அப்படின்னா you have to differentiate, minus u v dash divided by v square. It is the formula. இதை வந்து ஃபிங்கர் டிப்ஸில் வச்சுக்கோங்க. ஓகே, தென் this is very important. y which is equal to x power n இப்படி இருந்துச்சு அப்படின்னா என்ன பண்ணணும்? n into x power n minus 1. இதோட மீனிங் என்ன அப்படின்னா d by dx of, for example, x ஸ்கொயர் இருக்குதுன்னு வச்சுப்போம். ஸோ என்னுக்கு பதிலாக என்ன இருக்குது? 2 இருக்கா? என்னுக்கு பதிலாக 2 இருக்குது. ஸோ 2 into x power 2 minus 1, that is nothing but 2x. புரிஞ்சிச்சா? சரி, ஓகே. we will solve one question. ஃபஸ்ட்டு வந்து இந்த மெத்தட் யூஸ் பண்ணிக்கலாம். let's use this method. ஓகே, ஸோ இதை யூஸ் பண்ணால் நமக்கு என்ன வருது? ஸோ திஸ் இஸ் த எக்ஸாம்பிள் கொஷின். யூக்கு பதிலாக நமக்கு வந்து எக்ஸ் ஸ்கொயர் இருக்குது, விக்கு பதிலாக எக்ஸ் கியூப் இருக்குது. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்? டி பை டிஎக்ஸ் ஆஃப் யூ பை வி. இதை பண்ணால் நமக்கு என்ன வரும்? வி யூ டேஷ் மைனஸ் யூ வி டேஷ் டிவைடட் பை வி ஸ்கொயர். சரி, வி என்ன நமக்கு? வி இஸ் எக்ஸ் கியூபா? ஸோ ஜஸ்ட் புட் எக்ஸ் கியூப் ஹியர் இன்டூ u dash என்ன நமக்கு? u is x square. அப்போ u dash என்ன வரும்? u dash that is nothing but du by dx, which is nothing but x square பண்ணா நமக்கு என்ன வந்துச்சு? 2x வந்துச்சா? ஃபைன். சரி, அப்போ v dash பண்ணா நமக்கு என்ன வரும்? v dash பண்ணா நமக்கு என்ன வரும்? d x cube divided by dy. இங்கே என்னுக்கு பதிலாக என்ன இருக்குது? 3 இருக்குது. என்னுக்கு பதிலாக நமக்கு 3 இருக்குது. ஸோ இந்த ஃபார்முலாவில் போட்டு பாருங்கள், x cube அப்படின்னு போடுங்க. இங்கே போட்டால் நமக்கு என்ன வரும்? 3 into x into 3 minus 1, that is 3x square. ஓகே, ஸோ இட் வில் பி ஈக்குவல் டு 3x square. ஸோ இப்போ நம்ம ஈஸியாக போட்டுக்கலாம். u dash நமக்கு என்ன இருக்குது? 3x மைனஸ் u என்ன இருக்குது நமக்கு? x square. v என்ன இருக்குது? v dash என்ன இருக்குது நமக்கு? 3x square divided by v square என்ன நமக்கு? x cube. ஓகே, ஸோ இந்த எக்ஸ் கியூப் எல்லாத்தையும் நம்ம கேன்சல் பண்ண போகிறோம். ஜஸ்ட் டேக் எக்ஸ் கியூப் அவுட் சைட். இது எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சது தான். 3x மைனஸ் எக்ஸ் கியூப் வெளில எடுத்தால் மிச்சம் 3 இருக்கும். அதுக்கப்புறம் எக்ஸ் இருக்க போகுது, டிவைடட் பை எக்ஸ் கியூப் கேன்சல். 3x minus 3x is going to be 0. The answer for this question is 0. ஓகே, ஸோ இந்த கொஸ்டினும் நம்ம சால்வ் பண்ணுவோம். தட் இஸ் யூவி மெத்தடில் போட்டால் என்ன வருதுன்னு பார்ப்போம். ஸோ இதோட u dash என்ன வந்துச்சு? u dash, that is du x square divided by d. நான் திரும்ப எழுதுறேன், divided by dx is nothing but 2x வந்துச்சா? இங்கே என்ன வந்துச்சு? v dash is equal to 3x square. இது வந்துச்சா? இப்போ இந்த மெத்தடில் போட்டோம் அப்படின்னா என்ன வரும்? u into v இருக்குது. சப்போஸ் y which is equal to, கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா y which is equal to uv பா, find dy by dx அப்படின்னாங்க அப்படின்னா
dy by dx is equal to uv dash plus vu dash. So what is u? What is u? U is x square. U dash, that is v dash is what? 3x square plus what is v is 3x square. Sorry, x cube. This x cube is x cube. அதுக்கப்புறம் u dash is 2x. ஸோ என்ன ஆன்சர் வருது? இங்கே வந்து 3 into x power 4, 3 into x power 4 plus 2 into x power 4, that is 5x power 4. I hope you understand. I hope you understand what I am doing. Okay. இங்கே கொஸ்டின் என்ன கேட்டிருந்தாங்க அப்படின்னா u by v கேட்டிருந்தாங்க, அங்கே uv கேட்டிருக்காங்க. ஓகே. ஸோ லெட்ஸ் see the basic formula for trigonometric functions. trigonometricல அந்த sin cos எல்லாமே பார்த்தோமா, அதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் என்ன வரும்? they are all fixed formulas. okay, you have to memorize this one. okay, so sin x பண்ணால் it will become cos x, cos x பண்ணால் minus sin x, tan x பண்ணால் secant square x, cot x பண்ணால் minus cosecant square x, secant x பண்ணால் secant x tan x, cosecant x பண்ணால் minus cosecant x cot x. இதெல்லாமே you have to remember. வேறு வழியே கிடையாது. பெட்டர் மெமரைஸ் திஸ் ஒன். ஒரு நாளைக்கு ஒரு 2-3 டைம்ஸ் இதை படிங்க, கண்டிப்பாக அது மெமரைஸ் ஆயிரும். பட் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக நம்ம எதை யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா we will use this two. இந்த ரெண்டுமே அடிக்கடி வந்து ஃபிசிக்ஸில் வந்து நம்ம கைனமேட்டிக்ஸ் அந்த மெக்கானிக்ஸ் பார்ட் ஃபுல்லாகவே இந்த ரெண்டுமே அடிக்கடி வரும். அப்புறம் ரேராக இது வரும் நமக்கு. ஓகேவா? தென் d by dx ln x. ln x is nothing but ln x na sir, it is nothing but natural logarithm, or you can say log x னு சொல்லக்கூடாது. பட் இருந்தாலும் for your understanding I'm writing this one. okay, log of x அப்படி இருந்துச்சு அப்படின்னா you can say 1 by x. ln x ன்னு இருந்தால் கூட நமக்கு இதே ஆன்சர் தான் வரும், 1 by x தான் வரும். பட் log is different, ln is different. ஓகே, ஃபைன். அதுக்கப்புறம் y which is equal to e power x ன்னு இருக்குதுன்னு வச்சுப்போம். இப்போ dy by dx என்ன வரும்? if we differentiate e power x, the answer will be e power x. ஓகேவா? அதே if we differentiate y which is equal to e power k into x, அப்படி இருந்துச்சு அப்படின்னா என்ன வரும் அப்படின்னா k into e power kx. அதாவது இந்த kவை நம்ம இங்கே மல்டிப்ளிகேஷனில் எழுதணும். ஃபார் எக்ஸாம்பிள் if we have y which is equal to 3 let's say 3 e power 2x இப்படி இருக்குதுன்னு வச்சுப்போம். என்ன பண்ணுறது? dy divided by dx is equal to 3 அப்படியே வச்சுக்கோங்க, because it is constant. நம்ம வந்து c into x அப்படின்ற c into u அப்படின்னு ஒரு தியரம் படித்தோமா, அங்கே போய் பாருங்கள், அங்கே இருக்கும். அதில் என்ன பண்ணோம்? c அப்படியே வச்சுக்கிட்டோம், u தனியாக வச்சுக்கிட்டோமா, ஃபைன். ஸோ இங்கே என்ன வரும் அப்படின்னா 2 into e power 2x. So the answer will be 6 into e power 2x. Okay, this is the example. I hope you understand. நான் என்ன சொல்கிறேன்னு உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். So we will solve some questions. We will solve some real questions. That is y which is equal to root of x ன்னு இருக்கு. So இந்த root of x differentiate பண்ணால் என்ன வரும்? So that is dy divided by dx நம்ம இப்போ differentiate பண்ண போகிறோம். That is d into root of 3 divided root of x, sorry 3 ன்னே வருது, that is x. okay, divided by dx ன்னு இருக்கு. ஸோ இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் என்ன வரும்? ஸோ ஃபஸ்ட்டு ரூட் ஆஃப் எக்ஸை நம்ம எப்படி எழுதலாம்? we can write x power 1 by 2. we can write root as x power 1 by 2. அதே மாதிரி root of 1 by 3 இருந்துச்சு அப்படின்னா, that is cube root இருந்துச்சு அப்படின்னா, சாரி 3 வருமா cube rootக்கு, x tends to x power 1 by 3. okay, just put this one as note அப்படின்னு போட்டு எழுதிக்கோங்க. ஓகே, ஸோ இதை நம்ம எப்படி எழுதலாம்? இப்போ d divided by dx into x power 1 by 2. ஏன்னா இது நார்மல் ஸ்கொயர் ரூட்டு, ஸோ 1 by 2 இங்கே வந்துருச்சு. ஃபைன். இதை எப்படி டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறது அப்படின்னா, எக்ஸ் பவர் என்ன நம்ம எப்படி பண்ணோம்? n into x power n minus 1 அப்படின்னு பண்ணோமா, அதே தான் இங்கே. ஸோ the answer is half into x power minus 1 by 2. ஸோ minus 1. ஓகே, இப்போ என்ன வரும்? 1 by 2 into 1 by root of x அப்படி வருமா? அதாவது x power 1 by 2 அப்படின்றது ரூட்டு, minus 1 by 2 இருந்துச்சுன்னா 1 by root x அப்படின்னு எழுதணும். ஓகே, these are all the basics. I hope you understand. அடுத்து வந்து நம்ம இந்த கொஸ்டின் சால்வ் பண்ணுவோம். that is dy by dx
இதில் பண்ணால் நமக்கு என்ன வரும் எக்ஸ் பவர் 5 தட் இஸ் நமக்கு தெரியுமா எக்ஸ் பவர் என்ன பண்ணால் நமக்கு n இன்டூ எக்ஸ் பவர் n மைனஸ் 1 வரும். ஸோ சிம்பிளாக போடணும்னா 5 இன்டூ எக்ஸ் பவர் 4 ப்ளஸ் 4 இன்டூ எக்ஸ் பவர் 3 கான்ஸ்டண்ட்டை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் என்ன வரும் எஸ் இட் இஸ் 0. ஸோ த ஆன்சர் இஸ் 5 into x power 4 plus 4 into x power 3. This is very easy. Okay. அடுத்த கொஸ்டின் சால்வ் பண்ணுவோம். தட் இஸ் dy by dx. இந்த கொஸ்டின் எப்படி சால்வ் பண்ணுறது? மேலேயும் நமக்கு x இருக்கு, கீழேயும் நமக்கு x இருக்கு. ஸோ இட் இஸ் லைக் u divided by v. u is a function of x and also v is a function of x. பார்க்குறப்ப தெரியுதா அது u by v மெத்தடில் இருக்குதுன்னு. மேலேயும் எக்ஸ் இருக்குது நமக்கு, கீழேயும் நமக்கு எக்ஸ் இருக்குது. ஸோ இந்த கொஸ்டினை நம்ம எப்படி சால்வ் பண்ணுறது? ஆக்சுவலி திஸ் இஸ் ஆல்சோ ஈஸி. டேக் த ஃபார்முலா, டேரெக்டாக ஃபார்முலா எழுதுங்க. dy by dx dy by dx u by v is equal to என்ன ஃபார்முலா பார்த்தோம் நம்ம? ஜஸ்ட் கோ டு த ஃபார்முலா அண்ட் ஜஸ்ட் சி என்ன ஃபார்முலா இருக்குது. v u dash மைனஸ் uv dash இருக்கா? ஸோ அதை இங்கே எழுதிக்கோங்க. So I will write v u dash minus u v dash divided by v square. This is which is equal to v என்ன நமக்கு இங்க v is x minus 3. v is x minus 3. u dash அப்படின்றது எப்படி எழுதலாம்? d divided by dx into 9x power 5 minus u எப்படி எழுதலாம்? 9x power 5. அதுக்கப்புறம் என்ன இருக்குது? v dash இருக்குது. ஸோ v dash வந்து d by dx, v dash is nothing but x minus 3. இது எழுதியாச்சு. divided by what is v? v is x minus 3 the whole square. So which is equal to இந்த x minus 3 அப்படியே எழுதிக்கோங்க. இதை நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் நமக்கு என்ன வரும்? கான்ஸ்டன்ட் அப்படியே வரும். அதுக்கப்புறம் என்ன வரும்? 5 into x power 4ன்னு வருமா? கான்ஸ்டன்ட் அப்படியே வச்சுக்கிட்டு எப்பயும் நம்ம என்ன பண்ணுவோம்? x power n ஃபார்முலா இருக்குது. ஸோ 5 into x power n minus 1ன்றது 4ன்னு வரப்போகுது. மைனஸ் 9 into x power 5 அப்படியே வச்சுக்கிட்டு இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் என்ன வரும்? எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் நமக்கு என்ன வரும்? dx by dx வரும். ஸோ இட் இஸ் 1. கான்ஸ்டன்ட்டை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் நமக்கு 0 வரப்போகுது. டிவைடட் பை x minus 3b whole square. ஓகே, இதோட அடுத்த ஸ்டெப் ஐ வில் ரைட் ஹியர். ஸோ தட் இஸ் x minus 3 இருக்கு. okay, let me write x minus 3 here. Then in the 9 5s are 45 into x power 4 minus 9x power 5 divided by x minus 3b whole square. okay, இதோட அடுத்த ஸ்டெப் I will write here. that is உள்ள மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. 45 x power 5 minus 45 into 3 என்ன வரும்? 45 2s are 90. 90 plus 45 is 135. Yes, it is 135 x power 4 minus 9 x power 5 divided by x minus 3 the whole square, which is equal to இங்கே x power 5 இருக்கு, இங்கே x power 5 இருக்கு. So we can subtract this one. So subtract பண்ணா நமக்கு என்ன வரும்? 36 x power 5 minus 135 x power 4 divided by x minus 3b whole square. okay, so இது வரைக்கும் அப்படியே இருக்கட்டும். ஓகேவா? ஸோ ஐ ஹோப் யூ அண்டர்ஸ்டாண்ட் எப்படி டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறது அப்படின்னு ஒரு ஐடியா கிடச்சிருக்குமா? இந்த அளவுக்கு ஐடியா இருந்தாலே போதும். we can easily solve any questions in the physics. okay, thank you. அடுத்த லெக்சரில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா integration. okay, so if you like this video, keep watching. இன்டகிரேஷனும் பாருங்கள். இதுக்கு முன்னாடி ட்ரிக்னாமெட்ரி அப்லோட் பண்ணியிருக்கேன், அதையும் போய் பார்த்துட்டு வந்துடுங்க. தேங்க்யூ, பபாய்.